Thank you, Zulfikar Ramzan from News for Sri Lanka. My first question is regarding IMF திட்டத்தின் அடுத்த மீளாய்வை எப்போது நாம் எதிர்பார்க்கலாம்? இரண்டாவதாக, இலங்கையின் பொருளாதாரத்தில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் சவால்களை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு வழங்கப்பட்ட திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட சில இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய IMF ஏதேனும் தீர்மானம் அல்லது ஆய்வு மேற்கொண்டுள்ளதா? நன்றி. To revisit some of the targets that have been implemented in the program that was given to Sri Lanka. Thank you. So just again, stepping back, on July 1st, the IMF... இலங்கையுடனான EFF ஏற்பாட்டின் கீழ் ஜூலை மாதம் 1ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை 4வது மீளாய்வை நிறைவு செய்தது. இதனூடாக நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக 350 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டதுடன் இந்த தொகை சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியை 1.74 பில்லியன் அமெரிக்க டாலராக மாற்றியது. இலங்கையின் லட்சிய மறுசீரமைப்பு நிரல் பாராட்டத்தக்க பிரதிபலன்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. பணவீக்கம் குறைவான மட்டத்தில் உள்ளது. வருமான மீட்டும் செயல்முறை மேம்படுகின்றது. அத்துடன் நாட்டில் சர்வதேச இருப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன. கடன் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது. திட்ட செயற்திறன் பொதுவாக வலுவாக உள்ளது. அத்துடன் அரசாங்கம் திட்ட நோக்கங்கள் தொடர்பில் உறுதியுடன் செயற்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டம் சாதகமானதாக இருந்தாலும் உலகளாவிய வர்த்தக கொள்கை மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் சவாலாக இருக்கின்றது. எனவே வர்த்தக அமைதியின்மை அல்லது நிச்சயமற்ற தன்மையின் ஏதேனும் தாக்கங்கள் உள்ளிட்ட இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பிலான ஒட்டுமொத்த மதிப்பீட்டை எதிர்வரும் சில மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கும் 5வது மீளாய்வில் எமது குழு மேற்கொள்ளும். நிச்சயமாக 5வது மீளாய்வின் ஒரு பகுதியாக கொள்கைகள் மற்றும் அனைத்து திட்ட விடயங்களிலும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதை அவர்கள் கருத்தில் கொள்வார்கள். Policies and all of the program matters as part of the fifth review.